வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு மாநில தேர்தல் ஆணையத்திலிருந்து ரிலீஸ் ஆகிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமா ஐடிஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். இனிஷியல் சேலரி 15,700 50,000 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 23,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்ளை பண்ண ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதேமாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜீப் டிரைவர்னு சொல்லி 2 விதமான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இதே நோட்டிஃபிகேஷன்லேயே ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் அந்தந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. 2 விதமான பதவிகளுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஓகேங்களா? முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்குன்னு அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி அப்ளிகேஷன் மேலேயும் ஃபோட்டோ மேலேயும் விழுற மாதிரி நீங்கள் உங்களோட சைன் இங்கே வந்து பண்ணணும். அடுத்து விண்ணப்பதாரரோட பெயர், அடுத்து உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸு, உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிவிட்டு 1/7/2025 அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். தற்போதைய முகவரி, நிலையான முகவரி எல்லாம் பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்களோட ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, உங்களுடைய மதம் எதுவோ அதை வந்து டிக் பண்ணணும். அடுத்து உங்களோட கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, கல்வி தகுதி பற்றின டீட்டெயில்ஸு, டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த வகையான முன்னுரிமை இருக்குது முன்னுரிமை ஏதாவது உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் எந்த வகையில் முன்னுரிமை இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னா டிக் பண்ணணும், இல்லைனா டிக் பண்ணாமல் ஹைஃபன் போட்டு விட்டுருங்க. நன்னடத்தை சான்று நீங்கள் அட்டாச் பண்ணணும். அது புதுசாக தான் வாங்கி நீங்கள் நன்னடத்தை சான்று ஒன்று சப்மிட் பண்ணணும். புகைப்படுத்தக்கூடிய அடையாள அட்டை ஏதாவது ஒன்று வைக்கணும். அதே மாதிரி 10x4 inches போஸ்டல் கவரில் 30 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டு அந்த கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கீங்கிறத டிக் பண்ணிடுங்க. ஸோ இங்கே டிக்ளரேஷன் படிச்சுட்டு இங்கே சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். தலைமை நிர்வாக அலுவலர், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம், எண் 208/2, ஜவஹர்லால் நேரு சாலை, அரும்பாக்கம், சென்னை 600106 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிசம்பர் 18ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 2ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது டிரைவர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஊர்தி ஓட்டுநர் கேட்டகரியில் 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியை 19,500 62,000 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த 2 வேகன்சிஸும் கம்யூனிட்டி வரையும் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 18 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் 18 34 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். எஸ்சி, எஸ்டினா 37 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். ஆட்டோ மெக்கானிசம் வித் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், அதுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? டிரைவிங் லைசன்ஸுமே பார்த்தீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கிளோட லைசன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா?
ஸோ இங்கே நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துருங்க. எல்லாமே சுய சான்றப்ப மட்டும் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும். அதாவது நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் மற்றும் காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக அவங்க சொல்லியிருக்க மாதிரி போஸ்டல் கவர் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். அந்த கவர் மூலமாக தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்த தகவல்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாகவோ அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 7 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் மட்டும் 7 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி 15,700 50,000 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 23,000க்கு மேலே கிடைக்கும். வேக்கன்சிஸ்க்கான பிரேக்கப் கம்யூனிட்டி வரையான பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் லிமிட் 18 இயர்ஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 32 வயது வரைக்கும் இருக்கவங்களும், பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்லாம் 34 வயது வரைக்கும் இருக்கவங்களும், எஸ்சி எஸ்டி டெஸ்டிடியூட் வீடியோஸ்லாம் 37 வயது வரைக்கும் இருக்கவங்களும் எலிஜிபிள். நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் உங்களோட கம்யூனிட்டி வைஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லேருந்து ப்ளஸ் 10 இயர்ஸ் வந்து நீங்கள் ரிலாக்ஸேஷன் வச்சுக்கலாம். எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 50 வயது வரைக்கும் இருக்கவங்களும், பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிலாம் 55 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், ஜெராக்ஸ் மற்றும் பிரிண்டர் மிஷினில் இயக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுமே நீங்கள் டிசம்பர் 18 ஜனவரி 2 வரைக்கும் ஈவினிங் 5 மணி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இதே பிடிஎஃபில் 5th பேஜில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான ஃபார்ம் இது. ஓகேங்களா? இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் விட்டுருங்க. இங்கே உங்களோட பெயர், ஜெண்டர் டீட்டெயில்ஸு, அப்பா அல்லது கணவர் பெயர், டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், கல்வி தகுதி, அட்ரஸ் டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, மதம் மற்றும் கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் என்னவோ அதோட டீட்டெயில்ஸு, உங்களுக்கு சைக்கிளோட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸு, ஜெராக்ஸ் மற்றும் பிரிண்டர் இயந்திரங்களை வந்து இயக்க தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு எஸ் ஆர் நோன்னு மென்ஷன் ஆன்சர் பண்ணுங்கள். முன்னுரிமை ஏதாவது கேட்டிருக்கீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த 3 டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்களான்னு அது வந்து டிக் பண்ணிடுங்க. டிக்ளரேஷன் படிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? தலைமை நிர்வாக அலுவலர், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம், எண் 208/2, ஜவஹர்லால் நேரு சாலை, அரும்பாக்கம், சென்னை 600106 அப்படிங்கிற அட்ரஸுக்கு ஜனவரி 2 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இங்கே நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. சேம் டிரைவர் போஸ்ட்டுக்கு என்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தகுதியில்லாத விண்ணப்பங்களும் காலம் கடந்து பெறப்படும் விண்ணப்பங்களும் ரிஜெக்ட் செய்யப்படும். அதேமாதிரி எக்ஸ்ட்ராவாக போஸ்டல் கவர் நீங்கள் சென்ட் பண்ணணும். அது மூலமாக தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது 10x4 inches போஸ்டல் கவரில் 30 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டிடுங்க. உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் இன்டர்வியூக்கான டேட்டு, வென்யூ, டைமிங் இதெல்லாமே ஸ்பீட் போஸ்ட்டு அல்லது மெயில் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தகுதியானவர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படும் பொழுது அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.